ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கொதிக்கிற தண்ணியில் காலியான மாத்திரை கவரை போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அது என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம குக்கரில் சாம்பார் செய்யும்போது, அப்படி இல்லைனா பருப்பு நம்ம வேகக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம வச்சோன்னா போதுங்க. குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விடும்போது, அந்த விசில் வரும்போது நமக்கு நிறைய தண்ணி நமக்கு பொங்கி வந்து கேஸ் ஸ்டவ்வில் நமக்கு அழுக்காயிடுங்க. அந்த மாதிரி நமக்கு பருப்பு தண்ணி பொங்கி வலியாமல் இருக்க இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எப்போதும் போல் நீங்கள் பருப்புக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ அதையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ரா இதே போல் ஒரு சின்ன கப்பு மட்டும் நீங்கள் குக்கர் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விசில் நீங்கள் மாட்டி விட்டுருங்க. எத்தனை விசில் நீங்கள் வைப்பீங்களோ அத்தனை விசில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு விசில் வந்துடுச்சுங்க. விசில் வரும்போது சும்மா லைட்டாக மட்டும்தாங்க தண்ணி வரும், மற்றபடி நமக்கு தண்ணி எதுவுமே நமக்கு கீழே வரவே செய்யாது. விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விசில் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த கப்பு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கப்பை எடுத்து வச்சுட்டு எப்போதும் போல் சாம்பார் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு வெளியே வராது. கேஸ் ஸ்டவ்வுமே நமக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்கும், வேலையும் மிச்சமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி இது போல் ஒரு குட்டியாக ஒரு கப் எடுத்துருக்குங்க. இந்த கப்பை நீங்கள் வச்சு இந்த கப்பு உள்ளுக்குள்ளே நீங்கள் பாதி அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இட்லிக்கெல்லாம் போடக்கூடிய சோடா இருக்கு இல்லையா, அந்த சோடாவை நீங்கள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் மட்டும் எடுத்து நீங்கள் கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சால்ட்டுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த கிராம்பு நீங்கள் ஒரு 4-5 மட்டும் எடுத்துக்கலாங்க. 4-5 மட்டும் எடுத்து இந்த கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கப்பை மூடி எடுத்து ஒரு கம்பி கேஸில் ஹீட் பண்ணி அந்த மூடியில் நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸை இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கப்பை எடுத்துக்கலாங்க. கப்பை எடுத்துகிட்டு எப்போதும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இந்த கப்பு எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எல்லார் வீடுங்களையும் கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் நான்வெஜ் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே போல் பூவு எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துடுங்க. அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்க இந்த கப்பை ஃப்ரிட்ஜு ஒரு ஓரம் நீங்கள் வச்சா போதும். அந்த பேட் ஸ்மெல் ஃபுல்லாகவே இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஃப்ரிட்ஜு எப்பவுமே நல்லா க்ளீனாக வாசனையாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வாட்டர் மூடி கேப்பு 2 போல் மட்டும் எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி 2 கேப் எடுத்து நீங்கள் தலை திருப்பி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் எடுத்துக்கிறேன். டபுள் டேப் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம டபுள் டேப்பு இது போல் நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோங்க. கட் பண்ணினா டபுள் டேப்பாக நீங்கள் இந்த மூடி மேலே இது மாதிரி நீங்கள் சென்டரில் ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டுங்க. இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் மிக்ஸி, ஓவன் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற அந்த மிக்ஸி ஒயர், அதுக்கப்புறம் அந்த ஓவன் ஒயரில் மாட்டிக்கு நமக்கு இடமே இருக்காதுங்க. அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவன் ஒயர் மாட்ட போகிறதுனால ஓவனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த போல் நான் ஒரு கேப் ஒட்டி விட்டுக்கிட்டேன், செவத்துலேயே ஒட்டி விட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கேப் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மட்டும் கேப் இட்டு இன்னொரு கேப்புமே நான் இது போல் நல்லா ஒட்டி விட்டுக்கிட்டுங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணினா நமக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மைக்ரோ ஓவன் ஒயர் எடுத்துருக்கேன். இந்த ஒயர் எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மாட்டிக்கும் போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனால ஒயருமே நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டிலும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க.
நம்ம வீட்டில் பழைய கேஸ்கட்டில் கொஞ்சம் நம்ம கட்டாயங்கள் நம்ம நிறைய பேர் தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாமல் இதுவும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க. நான் பாருங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்ஸ் எல்லாமே நான் இந்த கேஸ்கட்டில் மாட்டி விட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இது போல் பட்டை கிளிப்பு, ரவுண்டு கிளிப்பு, எந்த கிளிப்பு வேணாலும் சரிங்க இந்த கேஸ்கட்டில் அழகாக நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுட்டு ஏதாச்சும் கொண்டு போய் ஆணியில் நீங்கள் மாட்டி வச்சா போதுங்க. எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்கவும் நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதனால் நமக்கு கிளிப்புமே உடையாது, கிளிப்புமே நமக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம தேட வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பழைய கேஸ்கட் இருந்தால் நீங்களுமே செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சந்தைக்கெல்லாம் போயிட்டு புதினா வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு 4 நாள் 5 நாள் மட்டுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வச்சாலுமே அந்த புதினா இலைகள் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நாளாக ஒன்று புதினா இலைகள் கெட்டு போயிடுங்க, அப்படிலாம் நமக்கு காஞ்சிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புதினா இலைகள் ஃபுல்லாகவே நீங்கள் இது போல் தனித்தனியாக கிள்ளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கட்டு புதினா ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை போல் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கிறேங்க, ஒரு பிளாஸ்டிக் கப்பு எடுத்துகிட்டு அந்த கப்பு உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர், அப்போல்லாம் நீங்கள் டிஷ்யூ பேப்பரை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பரை நான் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் புதினா இலைகள் நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், ஒரு கட்டு புதினா இலைகள் ஃபுல்லாகவேனா இந்த டப்பாக்குள்ளே கை வச்சு நல்லா அழுத்தி வச்சு இந்த புதினா இலைகள் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணால் மறுபடியும் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மேலே போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க, புதினா இலைகள் நமக்கு வேஸ்டே ஆகாது, காஞ்சி போகாது, கெட்டு போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிப்ஸு குக்கர் யூஸ் பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம என்ன தான் குக்கர் யூஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சாலுமே சரிங்க, அந்த குக்கர் உள்ளுக்குள் நமக்கு நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி நமக்கு அழுக்கு படிஞ்சிருக்கும் போது நம்ம அந்த குக்கரை வச்சு நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிடும்போது அந்த அழுக்கு எல்லாமே நம்ம வயிற்றுக்கு வந்துடுங்க. இதனால் நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூவெல்லாம் வருங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்க குக்கர் நல்லா புதுசு போல் பளபளக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குக்கர் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு 1.5 சொம்பளுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக சுடனதுமே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நீங்கள் தோசைக்கு சேர்க்கக்கூடிய சோடா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மூடி போல் வினிகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை வினிகர் இல்லைனா ஒரு மூடி போல் லெமன் ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக விம்ஜெல் நீங்கள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் கொதி வந்ததும் கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு காலியான மாத்திரை கவரை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடுங்க. சிங்கில் ஊற்றிட்டு மாத்திரை கவரை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் குக்கரை கீழே எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே அந்த மாத்திரை கவருக்கு இது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நான் பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய விம்ஜெல் கொஞ்சமாக நான் குக்கர் உள்ளுக்குள்ளே ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் மாத்திரை கவர் வச்சு ஒரு டைம் நம்ம குக்கர் ஃபுல்லாகவும் ஓரங்கள் எல்லா பக்கமும் லைட்டாக கை வச்சு நீங்கள் தேய்ச்சா போதும், நமக்கு கருப்பு அழுக்கு ஃபுல்லாக நமக்கு வந்துடுங்க. இப்போ நான் பாருங்கள் குக்கர் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் மாத்திரை கவர் வச்சு நல்லா நான் தேய்ச்சிக்கிறேங்க. அதுக்கப்புறம் மாத்திரை கவர் நமக்கு தேவைப்படாது, ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் எடுத்துக்கலாங்க. வெறும் ஸ்க்ரப்பை மட்டும் எடுத்து நார்மல் தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கர் உள்ளுக்குள்ளே நீங்கள் சும்மா நீங்கள் 1 செகண்ட் போல் மட்டும் எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதும், அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியே வந்துடுங்க. இப்போ பாருங்கள் குக்கர் ஃபுல்லாகவும் நல்லா நான் தேய்ச்சிக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிங்கில் கொண்டு போய் நம்ம எப்போதும் போல் நீங்கள் குக்கரில் தண்ணி நீங்கள் திருப்பிட்டுக்கோங்க.
தண்ணி உள்ளுக்குள்ளே பாருங்கள் அழுக்கு ஃபுல்லாகவே நமக்கு எந்த அளவுக்கு கருப்பாக வந்திருக்குன்னுட்டு. இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாகவும் நம்ம அழைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம குக்கர் உள்ளுக்குள்ளே தண்ணி திருப்பினதுக்கப்புறம் கை வச்சு ஒரு டைம் இது போல் நல்லா நீங்கள் அழைச்சி ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணாமல் ஒரு டைம் நீங்கள் எப்போதும் போல் சாஃப்டான நார் எடுத்துகிட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுவோங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் குக்கர் உள்ளுக்குள்ளே வெளிப்பக்கம் எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணி ஊற்றி எல்லா பக்கம் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். குக்கர் நல்லா புதுசு போல் பல நமக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள், குக்கர் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணியாச்சுங்க. குக்கர் நமக்கு பார்க்கவே புதுசு போல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்குமே இப்போ பார்த்ததுக்குமே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாதத்துக்கு 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். குக்கர் நமக்கு எப்போவுமே அழுக்கு படியாமல் புதுசு போலவே நமக்கு இருக்குங்க. எந்த ஒரு ஹெல்த் யூஸுமே நமக்கு இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.